வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெசிபீஸ் வித் ராஜ். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலையே பண்ணக்கூடிய ஒரு அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பொட்டுக்கடலை வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு வேணும். அரிசி மாவு வந்து நான் 2 கப் எடுத்துக்கிறேன். கடலை மாவு வந்து அரை கப். 1 ஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. கால் ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் காரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து தேன் குழல் அச்சு நம்ம எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் அதில் தடவிக்கோங்க. சைட் பை சைடு எண்ணெயும் நம்ம வந்து காய வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான சூப்பரான முறுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கடிச்சு காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு? இது கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.